செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் வண்டலூர் ரயில்வே தண்டவாளத்தில் ஆண் மற்றும் பெண் சடலத்தை போலீசார் மீட்டு விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் அவர்கள் கடலூரைச் சேர்ந்த விக்ரம் மற்றும் ஆதிலட்சுமி என்பதும் இருவரும் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்ததும் வண்டலூர் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ரயிலில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததும் தெரியவந்துள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள ரவுண்டானாவில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக புதிய வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய சிலையை திறந்து வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அடிசியா நிறுவனத்தின் தலைவர் மணிகண்டன் கூறுகையில், பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக இந்த சிலை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பெண் கல்வி பயின்றால் மட்டுமே சமுதாயத்தில் மாற்றம் உருவாகும் என்ற அடிப்படையில் இந்த சிலையை இங்கு நிறுவி உள்ளதாக தெரிவித்தார். எஜுகேஷன் என்பவர்மெண்ட் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் பலர் அதிகாரிகளும் சேர்ந்து இன்னைக்கு அதை ஓபன் செய்து வைத்துள்ளனர். இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணமாக இந்த அடிசியா நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக உள்ளோம். ஏனெனில் ஒவ்வொரு விமனுக்கும் எஜுகேஷன் என்பது ஒரு முக்கியமானது. ஸோ எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் ஒரு மகளிருக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, எங்கள் நிறுவனத்தின் ஒரு தலைவராகவும் ஒரு மகளிரைத்தான் வைத்துள்ளோம். எங்கள் CEO ஒரு மகளிராகத்தான் நாங்கள் வைத்துள்ளோம். ஸோ we always give first priority to the women's education and safety first. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மாரியம்மன் கோவிலின் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் சுமார் 30,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். தொடர்ந்து இது குறித்த புகாரின் அடிப்படையில் களம்பூர் காவல் நிலைய போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா எரிச்சி சிதம்பரம் விடுதியில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் போட்டியில் கலந்து கொண்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கட்டுமான பணிகள் நிறைவு பெறுவதற்கு முன்பாகவே 5,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 2 உயர்மட்ட பாலங்கள் அவசர கதியில் திறக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து கட்டுமான பணிகள் நிறைவு செய்த பின்னரே பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 8 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து தப்பியோடிய மேலும் 2 தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முன்னாள் திமுக பெண் கவுன்சிலர் மற்றும் அவருடைய கணவர் பாதுகாப்பு கேட்டு திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் மூலம் 3 லாரிகளில் வந்த வாடகை ஒப்பந்தம் தனது பெயரில் வந்ததை சுரேஷ் என்பவர் ஏமாற்றி பணத்தையும் லாரியும் பிடுங்கி சென்று விட்டார் என்றும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதால் பாதுகாப்பு கேட்டும் நியாயம் கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். சுரேஷ் அவங்க 2 பேரும் பல கோடி ஏமாத்திட்டாங்க. இது சம்மதமா 2022 நவம்பர் முதல்ல நாங்கள் பெட்டிஷன் தான் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் மிரட்டல் தான் இருக்காங்க. வந்த 22ஆம் தேதி எங்கள் வீட்டில் போட்டு கொலவெறி தாக்குதல் நடத்தினாங்க. அந்த கொலவெறி தாக்குதல் குற்றவாளிக்கு போலீஸ் உடந்தையாக இருந்தாங்க. எலச்சிபாளையம் போலீஸ் அவங்கள விசாரித்தா தெரியும் யார் உடந்தையாக இருக்காங்கன்னு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா எல்லாம் கொண்டு போய் நான் கொடுத்துட்டேன். அது எந்த நடவடிக்கை கண்ணாடி மாற்றி கொடுக்க சொல்கிறாரு. அதை அடிச்சுட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கண்ணாடி மட்டும் மாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா சின்னப்பள்ளிக்குப்பம் அடுத்த குப்பையின் கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு அரசு வழங்கும் வீட்டுமனை பட்டாவை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது.
புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர் கையை அறுத்துக்கொண்டு தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவரை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் நேரில் சந்தித்து மாணவரின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்த நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.